Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடிவெல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட 2024 கட்டப் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2770 கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் பண்ணிங்க அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா தனித்தனியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட்டப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் கட் ஆஃப் பார்த்தா ஓசி கேட்டகரியில 122.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 102 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 109 கட் ஆஃப்க்கும், அந்த எம்பிசில பாத்தீங்கன்னா 101 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 101.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சி எஸ்டில பாத்தீங்கன்னா சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஎம்எல் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 106.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 98.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம் அண்ட் எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் எதுவும் இல்ல. எஸ்சில பாத்தீங்கன்னா 98 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 115.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 91.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 100 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 98 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 92.5 கட் ஆஃப்க்கும், எஃப்சிஏல 83 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஈசி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 105.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 89.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 89.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 87 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 102.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 102 கட் ஆஃப்க்கும், அந்த உங்களுக்கு எஸ்சில 88 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 142.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 119.5 கட் ஆஃப், அண்ட் எம்பிசில பாத்தீங்கன்னா 113.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 126 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அடுத்தது உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 122 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 130.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 93 கட் ஆஃப்க்கும், அண்ட் பிசிஎம்ல 112 கட் ஆஃப்க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா 110 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 105 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்டடிவெல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 2770 உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சாய்ஸ் பண்ணி கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.